ஹாய் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அந்த சாப்டர் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட் அப்படி ஃபீல் பண்ணேன். பட் அது டிஃபிகல்ட்டே கிடையாது, ரொம்பவே ஈஸியான சாப்டர் தான். அது ஆக்சுவலாக மேக்ஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் அது புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். அதுக்கப்புறம் நான் வந்து சுஷ்மி மேம்கிட்ட வந்து டியூஷன் ஜாயின் பண்ணேன். ஆன்லைன் கிளாஸ் தான். மோட் வந்து கூகுள் மீட்டில் தான் மேம் டீச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் இன்ட்ரடக்ஷன் சொன்னாங்க மேம். நெக்ஸ்ட்டு வேர்னஸ் தியரியில் அந்த 4 பாஸ்டுலேட்ஸ் 4 பாஸ்டுலேட்ஸ் அதெல்லாம் மேம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஈஸி தான். நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் இதெல்லாமே ஈஸி. நெக்ஸ்ட்டு டபுள் சால்ட் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ டபுள் சால்ட் அண்ட் அ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், அது ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதுவும் மேம் சொன்னாங்க, ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே ஈஸி தான், இந்த சாப்டர் ஃபுல்லாமே ஈஸி தான். நெக்ஸ்ட்டு டபுள் சால்ட்டை பார்த்துட்ட பிறகு நம்ம வந்து டெஃபினேஷன்ஸ் ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ், லிகான்னா என்ன, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா என்ன, கோஆர்டினேஷன் என்டிட்டி, கோஆர்டினேஷன் ஸ்பியர், கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான் அப்படின்னா என்ன, அது சும்மா டேர்ம்ஸ் மட்டும்தான். அதுவும் சும்மா பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் மாதிரி தான். அது பயாலஜியில் நம்ம எப்படி சில டேர்ம்ஸ்லாம் படிப்போமோ அந்த மாதிரி தான் இதுவும். சும்மா டெஃபினேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். வித் எக்ஸாம்பிளும் கொஞ்சம் நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அதுதான் ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நார்மன் கிளேச்சர் தான் ரொம்பவே ஈஸியானது. ஆனால் எல்லாருமே ஃபீல் பண்ணுறது வந்து நார்மன் கிளேச்சர் தான் ரொம்பவே டிஃபிகல்ட்டானது அப்படின்ட்டு. நானும் ஸ்டார்டிங்கில் வந்து நார்மன் கிளேச்சரில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதுக்கப்புறம் லேட்டாக மேம் சொல்லிக் கொடுக்க நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். நாங்கள் நிறைய நேமிங் பண்ணோம், நிறைய காம்பவுண்ட்ஸ்க்கு நேமிங் பண்ணோம். அதுக்கப்புறம் இட் பிகம் ஈஸியர் ஃபார் அஸ். நேம் டு காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டு நேம் அப்படி ரெண்டுமே போத் வேலையும் பண்ணோம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணோம். எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கொஷின்ஸும் சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஐசோமெரிசம், இது வந்து ஒரு டெலிட்டட் போர்ஷன், ஸோ வி டிடன்ட் லுக் இன் டு திஸ். அதுக்கப்புறம் பாண்டிங் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், இதில் 2 பாண்டிங் வரும், 2 தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. வேலன்ஸ் பாண்ட் தியரி வந்து அது சும்மா சூப்பராக இருக்கும், இது செம ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் புரிஞ்சிட்டா எல்லாமே ஈஸி தான். இது மேம் நிறைய கொஷின்ஸ் கொடுத்தாங்க. நியர்லி ஒரு 20 to 25 கொஷின்ஸ் வேலன்ஸ் பாண்ட் தியரியிலேயே சால்வ் பண்ணேன் நான். எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாகிடுச்சு. வேலன்ஸ் பாண்ட் தியரி ரொம்பவே ஈஸி, நார்மன் கிளேச்சர் மாதிரி வேலன்ஸ் பாண்ட் தியரியும் ஈஸி. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த டாபிக்லாம் பார்த்தோம். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி, இதில் 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 6 லிமிட்டேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சேன். வேலன்ஸ் பாண்ட் தியரியிலேயே சால்வ் பண்ணேன் நான். எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாகிடுச்சு. வேலன்ஸ் பாண்ட் தியரி ரொம்பவே ஈஸி, நார்மன் கிளேச்சர் மாதிரி வேலன்ஸ் பாண்ட் தியரியும் ஈஸி. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த டாபிக்லாம் பார்த்தோம். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி, இதில் 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 6 லிமிட்டேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியும் வேலன்ஸ் பாண்ட் தியரி மாதிரி தான். இதில் ரெண்டு தான், ஆக்டாஹெட்ரல் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட், டெட்ராஹெட்ரல் கான்செப்ட், 2 கான்செப்ட் தான். 2 கான்செப்ட் கிளியர் ஆகிட்டா நம்ம ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஆக்டாஹெட்ரல் தெரிஞ்சுக்கணும். ஆக்டாஹெட்ரல் தெரிஞ்சிட்டக்கப்புறம் நம்மளுக்கு டெட்ராஹெட்ரல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கலர் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு எதனால் கலர் வருது அதெல்லாம் ஈஸி, இதுவும் ஈஸி தான். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு கொஷின் விடாமல் சால்வ் பண்ணோம். இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணோம். அதனால தான் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. கொஷின்ஸ் நான் நிறைய சால்வ் பண்ண அந்த டாபிக் கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாண்டிங் இன் மெட்டல் கார்பனல்ஸ், அந்த டாபிக் பார்த்தோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், இது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1st 3rd and 5th பாயிண்ட் டெலிட்டட். இதை தவிர மீதி எல்லாமே நாங்கள் பார்த்தோம், எல்லா இம்பார்ட்டன்ஸும். இதுவும் சும்மா ஈஸி தான், சும்மா நாம் படித்து பார்த்தாலே புரியும். பட் மேம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சாப்டர் ஃபுல்லுமே ஓவர். பிகினிங்கில் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு எனக்கு, இந்த சாப்டர்னாலே வேண்டாம் இது ஸ்கிப் பண்ணிடலாம், இது ஒரு டிஃபிகல்ட்டான சாப்டர் அந்த மாதிரி. பட் நீட்டுக்கும் இதுலேருந்து 12 மார்க்ஸ் வெயிட்டேஜ் வருது. ஸோ இந்த சாப்டரை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ஈஸியான சாப்டர், ரொம்பவே ஈஸியான சாப்டர். ஸோ இதை நாம் படித்து கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் எல்லாம் இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணோம். எல்லாமே ஈஸி தான், ஒரு சம் விடாமல். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு சில இதெல்லாம் டவுட்டாக இருந்துச்சு இந்த எக்ஸசைஸ் சம்ஸ்லேயே.
மேம் சொல்லிக் கொடுக்க மேம் கொஷின்ஸும் கொடுத்தாங்க. அப்படியே நான் சால்வ் பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் டவுட்ஸாக இருந்த சம்ஸ்லாம் மேம் டீச் பண்ணாங்க. டவுட்ஸாக இருந்தது மட்டும் இல்லை, எல்லாமே மேம் ஃபஸ்ட்லேருந்து இந்த ஃபுல் சம்ஸுமே 9.1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் 9.32 என்ன டவுட் கேட்டாலும் மேம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் மீ மேம். தேங்க்யூ ஸோ மச்.